ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெமினோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஜிமன் அவள் லேப்டாப் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அவன் தூங்குறதே பார்த்துட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன்கிட்ட வந்து படுத்தான். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஜிமன் அவனே பார்த்துட்டே இருந்தான். அவன் ஃபிங்கரால் அவன் மேலே படாமல் அவனோட ஃபோர்ஹெட், அவனோட நோஸ், அவனோட லிப்ஸ், அவனோட நெக்னு காற்றுலேயே அவனை டச் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் செஸ் கிட்ட வரும்போது ஜிமின் அவன் லிப்ஸை கடிச்சிட்டே அவன் நிமிந்து பார்த்தான். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் இன்னும் நல்லா இருந்திருக்கணும்ல. தெரியல, அவனும் பயன்படுத்தும் போது, நீ என்னை பார்த்து பயப்படும் போது, நான் கிட்டே இருக்கும்போதுன்னு அதெல்லாம் இன்னும் எனக்கு பிடிச்சிருச்சு. அதை சரி பண்ணணும்னு தோணல, கண்டினியூ பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஏண்டி உனக்கு என்ன பிடிக்காம போச்சு? சூப்பராக இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சண்டை போடும்போது, உன்னை பக்கத்தில் பார்க்கும்போது அது அப்படி இருந்துச்சு. நீ இப்படி திமிரு கட்டாமல் இருந்திருந்தனா காலேஜ்லேயே இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அவ்வளோதான் இல்லை. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஜிமின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஏய், என்னடா எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க? வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஹீரோ சார், என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க போல். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போலீஸ் வந்து ஆஃபீஸில் இருக்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஓ, கேள்விப்பட்டீங்களா? ஹே, கேள்விப்பட்டும் மாவா? என்னையோட பெரிய டாப்பிக்கே நீ தான் தெரியுமா? உன்னை பற்றி தான் ஊரே பேசிகிட்ருக்கு. இன்னொரு சைடில் நின்றுட்டு என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் பார்த்துட்டு இருந்தான். என்னடா, என்ன ஊரே பேசிகிட்டு இருக்க? டே ஜிமன், ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாதுடா. எல்லோரும் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு தப்பு நடந்தால் அது ஆஃபீஸ்க்குள்ளே மறைச்சிடும் நினைப்பாங்க. ஆனால் நீ உன் ஸ்டாஃப்ஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு என்னடா, இதனால் உன் கம்பெனியோட பேர் கெட்டு போக நீ நினைக்கவே இல்லையா? டே, அதான் முடிஞ்சிடுச்சுல. இப்போ அதை பற்றி என்ன பேசிட்டேன், விடுங்க. சரி சொல்லுங்கள், என்ன திடீர்னு? அதுவா, நீ பண்ண இந்த வீரமான செயலை பாராட்டி அவனுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு உனக்கு கூட்டு போகலான்னு தான் வந்தோம். பார்ட்டியா? எதுக்கு? அதான் சொல்கிறோம்ல, உனக்காக தான். டே, நீ வர, கண்டிப்பாக வர. இந்த பார்ட்டியே உனக்காக தான். டே, அதெல்லாம் வேணாண்டா. ஏய், என்னடா நீ பண்ணது என்ன சாதாரண விஷயமா? அப்போல்லாம் விட முடியாது. இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். நீ கண்டிப்பாக வர. சரி, ஓகே. எப்போ? இன்னைக்கு நைட் தான். இன்னைக்கு நைட்டா? ஹே, இன்னைக்கு நைட் பார்ட்டி நீ இப்போ சொல்கிறேன்? பாடா, நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். உனக்காக ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நைட் தானே, நான் வரேன். டே, கண்டிப்பாக வந்துடு, உனக்காக தான். சரிடா, வரேன். அப்போ ஓகே, சீக்கிரம் வந்துடு. ஓகே ஓகே ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். ஜிமன், நீ வரும்போது உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வா. ஜிமன் டக்குனு வேணை பார்த்தான். வேணும் ஜிமனை பார்த்தான். ஏய், அப்போ அவ இதுக்கு நான் வரேன். டேய், இது ஃபேமிலி பார்ட்டி தான். எல்லோரும் அவங்க ஃபேமிலியோடு தான் வராங்க. நீயும் ஒய்ஃபோடு தான் வரணும். டீ, அவ்வளோ எப்படி? என்ன அவ்வளோ எப்படி? கூட்டு வா. டீ டீ அவ்வளோ வேணாம், நான் வரேன். ஆண்டி, ஜிமினோட வேணா கண்டிப்பாக அனுப்பி வச்சுருங்க. டீ, என்னடா பண்ணுறேன்? கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன். டீ, என்னடா, கூட்டிகிட்டு வா, உன் ஒய்ஃப் தானே. சீக்கிரம் வந்துடு. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஜிமன் பார்ட்டி கிளம்பிட்டு இருந்தான். ஒயின் இப்போ கிளம்பலாமா வேணாமான்னு பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தான். ஒயின், என்ன ஜிமன்? அது நீ நீ பார்ட்டிக்கு வர வேணாம். இல்லை, உனக்கு புரியுதுல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அது ஓகே, நான் வரல. நீ போயிட்டு வா. ஓகே. ஜிமன் ரூம்லேருந்து வெளியே போனான். அவன் ரொம்பவே டல்லாம் பெட்லேயே உட்காந்துட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிமன் வந்துட்டு, சரி நீ கிளம்பு. ஜிமன் வேணான்னு சொன்ன. கிளம்பு. இல்லை ஜிமன், கூட்டிகிட்டு போக வேணான்னா வேணாம், நான் வீட்டில் இருக்கேன். நீ இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வா.
கிளம்புன்னு சொன்னேன்ல. வெளியே போனதும் அம்மா கேட்பாங்க, அங்கே போனதும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறது? நீ கிளம்பு, போகலாம். அது ஜிமன், கிளம்பு. ஓகே, ஒரு 10 minutes. ஓகே, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஜிமன் கிளம்புன்னு சொன்னதுமே ஒரு அழகான சாரி எடுத்துகிட்டு வேக வேகமாக பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். என் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போதே ஜிமன் நானும் பார்த்துட்டு இருந்தான். போய் நான் அவ்வளோ ப்ரிட்டியாக ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி வெளியே வந்தான். ஜிமன், போகலாமா? போகலாம். நீ போ, நான் வரேன். முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தான். ஜிமன் பின்னாடியே அவனை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். அவன் காரில் இருந்ததும், ஜிமன் என்ன இப்படி பார்க்குறான்? அவள் கொஞ்ச நாள் தான் கூட இருப்பான், அவ்வளோதான். இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காதா? ஜிமன் காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, என்ன ட்ரெஸ் அது? இல்லை, சாரி சாரி ஜிமன், உனக்கு தெரியாதா? தெரியும், நீ போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சாரி போட்டு பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜிமன், நல்லா இல்லையா? நீ வீட்டிலே சொல்லியிருக்கலாம்ல, நான் மாற்றிருப்பேன்ல. அது நல்லா இருக்கு, ரொம்பவே குட், நல்லா இருக்கு. என்ன ஜிமன்? அது நம்ம என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் பார்ட்டிக்கு போகிறோம். தெரியும். அதான் அங்கே வந்து என்னை ஜிமன்னு கூப்பிடாதா? ஆனால் என்ன சீனியர்னு கூப்பிடு. ஆனால் ஜிமன், சொல்கிறேன்ல, என்ன அவங்க முன்னாடி பேர் சொல்லி கூப்பிடாதா, சீனியர்னு கூப்பிட்டு. ஜிமன், அப்படிதானே கூப்பிடுவா? இப்போ என்ன அப்படி கூப்பிட்றதுல பிரச்சனையா என்ன? ஓகே ஓகே சீனியர். அப்புறம் அப்புறம் என்ன ஜிமன்? என் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை எனக்கு ஒன்றும் பிடிக்காது. என்னை பொறுத்தவரை எனக்கு ஒன்றும் பிடிக்காது தானே. ஸோ அவங்க முன்னாடி என்னோடய ஒய்ஃப் மாதிரிலாம் நடந்துகிட்ருக்காதா? நான் ஹஸ்பண்ட்னு நினச்சிட்ருக்காதா? நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு தெரியும்ல. நம்மளோட ரிலேஷன்ஷிப் டெம்ப்ரவரின்னு ஞாபகத்தில் இருக்கட்டும். அங்கே வந்துட்டு புரியுது சீனியர். ஓகே, பெருசாக ரூல்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஜிமன் பாட்டி ஹாலில் நுழையும் போது அவன் ஜிமன் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தான். ஜிமன் அவன் கை பிடிக்கலான்னு அவன் கை கிட்ட வர வந்துட்டு டக்குன்னு அவன் நோட்டு நான் நின்னோம். நான் சொன்னதுலாம் ஞாபகம் இருக்குது சீனியர். ஓகே, உள்ள போகலாம் வா. ஜிமன், என்ன இங்கே நிற்கிறப்பா? எம்மி வேகமாக வந்து ஜிமினை ஹக் பண்ணோம். வா ஜிமன், என்ன இவ்வளோ நேரம்? நைட்டு தானே பார்ட்டி உனக்கு தான், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும்ல. அதான் வந்துட்டேன்ல, சரி வா. ஒயன் செம்மையாக இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சாரியில் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்கும் ஒயன். ஜிமன் ப்ளஷ் ஆகிட்டே ஒயனை பார்த்துட்டு இருந்தோம். ஹாய் சீனியர். தேங்க்ஸ். அப்படியே டால் மாதிரி இருக்கா. சரி உள்ள போ. சீனியர், போ. என்னடா அப்படி பார்க்குறேன்? என்ன எப்படி பார்க்குறேன்? நீ பேசிகிட்டு இருந்தா ஜஸ்ட். ஆனால் பார்வை அப்படி இல்லை. நான் அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அது என்னோடது நான் பார்வை சொல்லுதே. ஆரம்பிச்சிட்டியா? அடுத்து கண்ணு அதை சொல்லுது, மூக்கு இதை சொல்லுதுன்னு. அவளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்ஃபர்ட்டாக இருக்காது. நான் வேணும்னு தான் சொன்னேன். பசங்க தான். புரியுது, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஜிமன், நீ 2 பேரும் நடந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பக்கத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. திக்கப்படாத ஜிமன், நிஜமாக தான் சொல்கிறேன். போறியா? நான் அவ கூட இருக்கேன், பசங்க வெயிட் பண்ணுறாங்க பாரு, சீக்கிரம் வா. பொம்மை மாதிரி தான் ஜிமன் இருக்கா, பார்க்கணும் போல தான் இருக்குது. அப்படியே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு.
சிவன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு பசங்க கூட ப்ளே பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்போ என்னையே பார்த்துட்டே இருந்தோம். சீனியர், நீங்களும் கூட போங்க, நான் தனியாக இருந்தப்பேன். இருக்கட்டும், எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்கு. ஓகே சரி, நீ சொல்லு, இப்போ எப்படி இருக்கு உன்னோட மேரேஜ் லைஃப்? அது அது அப்படியே தான் இருக்கு. ஏய் என்ன, ஜிமன் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியும்ல, இப்போ நீ நினைக்கிறியா ஜிமன் போருக்கின்னு அவன் பொண்ணுங்களுக்கு அழியிறவான்னு நினைக்கிறியா? சீனியர், அதை பற்றி பேச வேணாமே. என்ன நான் நினச்சேன் நீ ஜிமனை புரிஞ்சுப்ப, உனக்கு ஜிமனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போவீங்கன்னு. நீங்கள் அதே இடத்துல நிற்கிறீங்க. இல்லை இல்லை சீனியர், சீனியருக்கு என்ன பிடிக்காதா? நான் கூட இருந்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும். அவங்க எப்படி நல்ல பையன் கெட்ட பையன்லாம் நான் யோசிக்க விரும்பலை. சிவன் ஜிமின் ரொம்ப நல்ல பையன், நீ ஏன் அவனை புரிஞ்சிக்க மாட்டேன்ற? சீனியர் ப்ளீஸ். ஓகே, அன்றைக்கு மாதிரி அழ ஆரம்பிச்சிடாதா, அப்புறம் பார்ட்டி மூடே ஸ்பாயில் ஆயிரும். ட்ரிங்க் பண்ணுவியா? கொஞ்சம் எப்போயாவது. ஓகே அது பண்ணுவல்ல. ஓகே சியர்ஸ். ஜெமின் எங்கே இருக்கான்னு அவக்கான உருட்டி பார்த்துட்டே அப்படியே அந்த கிளாஸை ஒரு சிப்பை குடிக்க ஆரம்பித்தான். ஜெமின் தூரத்துலேருந்து ஒயினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஒயினை அதை நோட் பண்ணாமல் அப்படியே அதை குடிச்சிட்டு இருந்தான். நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சீனியர், பிடிச்சிருக்கு. இன்னொரு கிளாஸ் ட்ரை பண்ணுறியா? ஓகே. அந்த இன்னொரு கிளாஸையும் குடிச்சிட்டு, சீனியர் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவா? கார்டனில் ரெஸ்ட் ரூம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கு, நீ உள்ள போ. ஓகே. நாங்கள் வந்து நகர்ந்ததுமே சிம்மன் இனி கிட்ட வேகமாக வந்தோம். இனி என்ன பண்ணிட்டுருக்கா? அவளுக்கு எதுக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கா? ஏய், நான் ஒன்றும் ஒய்ஃப்க்கு ஊற்றி கொடுக்கல, நான் மட்டும்தான் குடிக்கலான்னு எடுத்தேன். அவனை பார்த்துட்டே இருப்பாள், அதான் குடிக்கிறேன்னு கேட்டேன். அவளுக்கும் பிடிக்குமோ? சரி நானும் அப்படி தனியாக குடிக்க, எனக்கு கம்பெனியாக இருக்கட்டும் தான் கொடுத்தேன். அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னாலும் ஆமாடா, அவள் பிடிக்கும்னு சொன்னால தான் கொடுத்தேன். இல்லைன்னா நான் எதுக்கு அவளை கம்பல் பண்ண போகிறேன்? குட்டிக்கணும் சிவலாம். ஒன்றும் இல்லை. ஜிமன் செம்ம டென்ஷன் அங்கேருந்து போனோம். ஒயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஜிமன் ஒயின் கையை பிடிச்சி அந்த வால்லே பின் பண்ணி, ஏய் என்ன பண்ணிட்டுருக்கா? அவள் தான் ஊற்றி கொடுக்குறானா? போய் குடிச்சிட்ருக்கா. சீனியர் சீனியர் அது இங்கே யாரும் இல்லை, குடிக்கிறேன். சின்னடி பழக்கத்தலாம் ஜிமன் குடிச்சா என்ன? குடிக்கக்கூடாதா என்ன? ஏய் என்ன குடிக்கக்கூடாதுன்னு கேட்குற? நான் ட்ரிங்க் பண்ணுவேன் எப்போது. ஜிமன் உன்னோட கண்ணத்தை டைட்டாக பிடிச்சிட்டேன். என்ன குடிப்பியா? ஜிமன் கையில் பிடிக்குதா? குடிச்சா என்ன? எனக்கு குடிச்சா பிடிக்காது. எனக்கு குடிச்சா பிடிக்காது. உனக்கு பிடிக்காது, நீ குடிக்காம வேற. நான் குடிச்சா உனக்கு என்ன? சொல்றேன்ல, எனக்கு குடிச்சா பிடிக்காது. இன்னொரு சிப் ட்ரிங்க் பண்ணா நீ எங்க இருக்க, யார் பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஜிமன் வேணா அப்படியே விட்டுட்டேன். டென்ஷனாக அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டேன். அகைன் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனோம். ஃபியூ மினிட்ஸில் ஒயினும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தான். வா ஒயின், இன்னொரு கிளாஸ்? இல்லை இல்லை வேணாம் சினே. அப்போ அங்கே 2-3 கேர்ள்ஸ் வந்துட்டு, ஏய் எமி என்ன இவ கூட உட்காந்துட்ருக்கா? இதுக்கு தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா? வா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க. என்ன எமி? சரி நாங்களும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம். என்ன ஒயின்
எப்படி போகுது உன் லைஃப்லாம்? ஏய் சும்மா இருங்கடி. என்ன ஏமி, நம்ம ஒயின் கிட்ட சும்மா விசாரிக்கிறோம். நம்ம ஜிமினையே கல்யாணம் பண்ணியிருக்கா. எவ்வளோ லக்கியான பொண்ணுலாம். காலேஜ்லேயும் அதெல்லாம் அவளுக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. லைஃப்பில் கூட பாரு, மொத்தமாகவே அவளுக்கு தான் கிடச்சிருக்கான். எவ்வளோ லக்கியான பொண்ணு. அவளோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்லுவேன், எப்படி போகுது உன்னோட மேரேஜ் லைஃப்? ஜிமின் ஒன்று அப்படி பார்த்துக்கிறேனோ? நல்லா தான் போகுது. என் மேரேஜ் லைஃப் நல்லா தான் போகுது சீனியர். போகல. அப்படி என்ன தான் வந்துட்டு காட்டுறதோ தெரில. என்ன பண்ணி அவனும் கிட்டே வச்சிருக்கணும்னு தான் தெரில. எதோ ஸ்கெட்சை போட்டு கடைசி அவனை கல்யாணமே பண்ணிட்டல. சீனியர், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு பேசுறீங்க, சும்மா இருங்க. ஓ தேவையில்லாமல். ஓகே கேர்ள்ஸ், ஒயின் நம்ம ஜிம்மனோட ஒய்ஃப். அவகிட்ட தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. சரி, ட்ரிங்க் பண்ணுவோமா? இந்தா. அந்த பொண்ணு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ட்ரிங்க் ஊற்றிட்டு பாட்டிக்கு வந்திருக்கல, இந்தா குடி. சீனியர், இல்லை வேணாம். என்ன இதை குடிக்கவே தெரியாத பொண்ணு மாதிரி பண்ணுற? நீ குடிச்சதை பார்த்துட்டு தான் வந்தோம். குடி. சீனியர் வேணும் வேணும்னு சொல்கிறேன்ல. ஏய் ரொம்ப சீன் போடாத. இந்தா குடி. அந்த பொண்ணு என் வாய்க்கிட்ட இந்த கிளாஸை கொண்டு வந்தான். வேணும் சொல்கிறேன். அப்படியே வேணும்னே அந்த கிளாஸில் இருந்த மொத்த ட்ரிங்கையும் ஒயின் மேலே அப்படியே ஊற்றினோம். ஒயினோட வாயில், ஒயினோட நெக்கில், ஒயினோட செஸ்ட்டில், அப்படியே ஒயினோட ட்ரெஸ்லாம் நனைஞ்சேன். ஒயின் அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சா. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம கெஸ்ட்டு, ஜிமினோட ஒய்ஃப். ஜிமின் வேகமாக அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த பொண்ணோட ஆமை பிடிச்சி அவள் பக்கம் திருப்பி, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஜிமின் இல்லை, உன் ஒய்ஃப்க்கு கொடுக்க ட்ரிங்க் கொடுத்தேன். பார்த்துட்டு தான் இருந்தேன். ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நினச்சேன். என்ன பண்ணியிருக்கா? இல்லை ஜிமின், நிஜமாக தான். மூடு, இன்னைக்கு எந்த இன்டென்ஷனில் பண்ணேன்னு பார்க்கும்போது தெரியுது. சி, ஒயின் சாரிலாம் விட்டா அவன் மேலே ஒட்டிட்டு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒயின் அவள் கையெல்லாம் ஹைட் பண்ணிட்டே அப்படியே அழுதுட்டு இருந்தான். ஜிமின் அவன் கோட்டை கழட்டி ஒயின் மேலே போட்டான். ஒயினோட கையை டைட்டாக பிடிச்சிட்டேன். கிளம்பலாம் வா. ஏய் ஜிமின், என்னடா ஜிமின், என்னடா உனக்காக தான். தேங்க்ஸ், இந்த பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் மீ, தேங்க்ஸ்டா. நான் கிளம்புறேன். ஏய் என்ன ஜிமின், சாரி அங்கே பண்ணதுக்கு நாங்கள் வேணா சாரி. ஏய் சாரிலாம் இதுக்கு, நான் ஹாப்பி தான்டா. போதும், நான் கிளம்புறேன். அதுவும் இல்லாமல் அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. டைம் ஆச்சுடா, இன்னொரு நாள். ஜிமின் சாரி. சாரி. டேய் சாரிலாம் வேணும், எல்லாம் ஓகே தான். நான் கிளம்புறோம். ஜிமின் என்னோட கை டைட்டாக பிடிச்சிட்டு போகலாம்ல? ஓகே ஓகே சீனியர். ஏய் என்னடி அவளுக்காக ஜிமின் நம்மக்கிட்ட கோவப்பட்டு போகிறான். இப்பாவா அவனோட ஒய்ஃப். என்னடி நீங்கள்? சே. ஜிமின் செம்ம டென்ஷனாக அவன் கை பிடிச்சி கார்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காரில் ஏறினோம். அவன் வந்து காரில் ஏறினோம். ஜிமின் ரொம்ப டென்ஷனாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ஜிமின் சாரி ஜிமின், பாட்டி மூட நான் அவன் மூட்டு வரியா? ஏ நான் என்ன பண்ணேன்? உன் ஃப்ரெண்ட் தான் மேலே. ஏ உனக்கு வாய் இல்லையா, இல்லை கை இல்லையா? எடுத்து பேசியிருக்கலாம்ல, இல்லை கை வச்சு தட்டி விட்டுருக்கலாம்ல. இல்லை அவங்க எது கொடுத்தாலும் அடுத்தவங்களை காரணம் சொல்லிட்டேன். நீ எடுத்து பேசி கோவப்பட்டு இருந்தனோ அவள் எதுக்கு உங்ககிட்ட வரப்போகிறான்? சீனியர்ஸ் தான் ஜூனியர்ஸ் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க. உனக்காக நீ தான் பேசியிருக்கணும். அது அந்த பாட்டி கூட்டதில்ல, என்ன சொல்லணும்? சே. ஏய் நான் ஒன்றும் பண்ணல. உன் பாட்டி மூணு ஸ்பாயில் ஆனதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லை. அப்படி பார்த்தா நான் கெஸ்ட்டு தானே, என்கிட்ட அவங்க இப்படி நடந்துக்க கூடாதுல்ல. ட்ரெஸ் எல்லாம் நினச்சி எவ்வளோ ரூடா. சின்ன அந்த டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டு தொட.
ஏசி ஏசி ஆஃப் பண்ணுறா, குளிருது. அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, தொடச்சிக்கோ. அவன் ட்ரெஸ்ஸை தொடச்சிட்டேன். அப்படி அது டிஷ்யூ வச்சு கண்ணையும் தொடச்சிட்டு இருந்தான். ஜிமன் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. எதுக்கு? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி. நீ பாட்டி வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் வேணான்னு சொன்னேன். ஓகே சாரி. ஏய், அறிவு இருக்கா? அவள் ஊமையில் தான் கொட்டு வரேன்னு தெரியுதுல்ல, அதை தட்டி விட்டு அவளை அரைஞ்சிருக்கலாம்ல. இப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்கா. நான் வட்டி அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பிட்டு ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. முறைக்காதா? ஒருத்தவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நீ தானே உனக்காக ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்படி இருக்கா? அவள் என்ன பண்ணாலும் பேசாம என்ன பண்ணா? சீனியர் ஆயிட்டீங்களே, நீங்கள் என்ன பண்ணாலும் பேசாமல் தானே இருக்கணும். ஜிமின் வேணும் முறைச்சி பார்த்தோம். என்ன சீனியர் அப்படி பார்க்குறீங்க? சீனியர் என்ன பண்ணாலும் பேசாமல் தானே இருக்கணும். ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாதான். நீ என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி மார்னிங் கத்தி எடுத்துகிட்டு என்ன சொருக வரல, அப்படியே எல்லாரையும் பார்த்ததும் சும்மா பம்மிட்டு என்ன பண்ணா? நீங்கள் எல்லோரும் மொத்தமாக இருக்கும்போது நான் தான் குட்டி ஆயிடுறேனே. நீங்கள் என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. ஏய், அவன் உன்கிட்ட வரும்போதே நீ என்கிட்ட வரும்போதே நான் உன்னை தள்ளி விட்டுருக்கணும். நீ சொன்ன மாதிரியே அரைஞ்சிருக்கணும். ஹே, நானும் நீ அதை பண்ணியிருக்கணும்னு தான் சொல்கிறேன். உனக்கு நான் உன்கிட்ட வர்றது பிடிச்சிருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுவேன்னு அப்படியே பயந்த கண்ணோட எதிர்பார்த்துட்டே தானே இருந்தேன். வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நோன்னு சும்மா தான் சொல்லுவேன். ஆனால் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். என் ஹேண்ட் மூவ் ஆகும்போதெல்லாம் இன்னும் டைட்டான்னு உன் கண்ணை க்ளோஸ் பண்ணிப்பியே தவிர ஒரு ஸ்டெப் கூட நகர மாட்டேன். ஓகே, உனக்கு தேவைப்படுதுன்னு தான். ஏய், நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது சரிங்களா எங்கேயும் சொல்லவே இல்லையே. ஆனால் நீ நினச்சிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. என்னை தட்டி விட்டுருக்கலாம், என்னை அடிச்சிருக்கலாம், கத்திருக்கலாம், அதுவும் இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. அது அது உங்கள் கிளாஸ் காலேஜில். ஹேய், சமாளிக்காத. பார்க்க செம்மையாக இருக்கான்னு நீ அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இல்லாமல் என்னை உன்கிட்ட கூப்பிட்டுட்டே இருந்தல. ஏய், என்ன பேசுகிற? என்னை பார்க்கும்போது பொறுக்கி போவட்டுன்னு என்னை உன் பக்கத்தில் இழுத்துட்டே இருந்ததுண்ணா. ஏய், நீ அப்போ பொறுக்கி என்ன பேசுகிறோம்? பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு தான் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு கில்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் உனக்கு அப்படி இருந்திருக்காதுல்ல. நான் காலேஜ்லேருந்து போனதுக்கப்புறம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பல்ல. ஜிம்மி, நீ ரொம்ப பேசுகிற. கொஞ்ச நேரம் அமைதி ஆவறியா? செம்மையாக இருக்கேன்னு நினச்சேன். இப்படி ஈரமாக்கிட்டு கோட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கு. ஏய், என்ன சொன்ன? என்ன? இந்த காஸ்டியூம் செம்மையாக இருந்துச்சு. இப்படி ஈரமாக போயிடுச்சு. ஏய், நீ என்ன தானே ஒன்று சொல்ல நினச்சியா? ஏய், என்ன தானே சொன்ன? ஓ, ஒன்று சொல்லுமா? இந்த காஸ்டியூம் பற்றி நான் எதுவும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல, அதான் கேட்குறியா? காஸ்டியூம் சூப்பர் தான், ஆனால் எனக்கு நல்லா இல்லையா? எப்படி சொல்கிறது வாயால்? ஆமாம், ஒரு ஃபிகரான பொண்ணுக்கிட்டே இருந்தா சூப்பராக இருந்திருக்கும். செம்ம காஸ்டியூம். போட்டு. ஏய், என்ன சொன்ன? பொறுக்கின்னு சொன்ன, திரும்ப சொல்லணுமா? நீ சரியான? ஏய், என்ன? எனக்கு குளிருது, சீக்கிரம் வீட்டுக்கு போ. போயிட்டு தானே இருக்கேன். இந்த பக்கம் பேச திருப்பிட்டு அப்படியே ரோட பார்த்துட்டே இருந்தான். ஜிமன் ஒயினை திரும்பி பார்த்துட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு, ஏய், என் கோட்டை கொடு. என் கோட்டை கொடு. ஜிமன், குளிருது. அதுவும் பிரச்சனை, அதை பற்றி எனக்கு என்ன? கோட்டை கொடு. ஏய் ஜிமன், உன் ஃப்ரெண்டு தானே? நானும் அவகிட்ட போய் வாயாட சொன்னேன். அவள் கொட்டுற வர சும்மா தானே இருந்தா. பரவாயில்ல, உனக்கு குளிர்ச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. என் கோட்டை கொடு ஃபஸ்ட்டு. ஜிமன், ஏய், அம்மா வந்துடுவாங்க. என் கோட்டை கழட்டி தான் ஃபஸ்ட்டு. பிடி.
தேங்க்யூ. என்னடா அதுக்குள்ளே வந்துட்டீங்க? தலை எங்கள் தூக்கம் வருது. என்னாச்சு வைன்? ஏன் உன் ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்கு? அது கூல்ட்ரிங்க் கொட்டிடுச்சு ஆண்டி. ஓ அப்படியா, சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே ஆண்டி. வைன் வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தான். ஜிமன் பெட்டில் படுத்துட்டு இருந்தான். அவன் ஜிமனை பார்த்துட்டே அப்படியே ஜிமனை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து அவளும் பெட்டில் படுத்தான். ஒயின் பெட்டில் வந்து படுத்துட்டு அவள் லிப்ஸை இழுத்து பார்த்துட்டு இருந்தான். ஜிமன் ஒயின் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்படியே ஃப்ளஷ் ஆகிட்டே ஒயினை கண்டுக்காத மாதிரி படுத்துட்டு இருந்தான். ஜிமன் சைடையில் ஒயினை பார்த்தான். ஒயின் ஜிமனை பார்த்துட்டு இருந்தான். என்ன தூங்கலையா? தூக்கம் வருது. தூங்கு. தூங்க தான் போகிறேன். ஜிமன் அது எப்பயாவது நான் உன்னோட ரூமில் இருக்கிறத நினச்சேன் நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கியா? என்ன கேட்டா? அது ஜிமன் இல்லை, எப்பயாவது பரவாயில்ல இவன் நம்ம ரூமில் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு நினச்சிருக்கியா? நினச்சிருக்கேன். நினச்சிருக்கியா? நான் இந்த ரூமில் இருந்தால் ஓகே நினச்சிருக்கியா? நினச்சிருக்கேன். எப்போ எப்போ நினச்சா? அதுவா, அன்னைக்கு என்னோடய வாஷ்ரூமில் டோர் லாக் பண்ணாமல் இருந்தல, அதான் அன்னைக்கு ட்ரெஸ்லாம் கூட கழட்டிட்டு பொறுக்கி சி. ஏய் நிஜமாவே நினச்சேன். பேசாது சி. அவன் டக்குன்னு திரும்பி வாழை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்டு ஜிமனை திட்டிகிட்டு இருந்தான். ஜிமன் ஒரு கியூட்டான ஸ்மைலோட அவனை பார்த்துட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் கண்ணை திறக்கும்போது அவன் பெட்டில் இருந்திருக்க மாட்டான். ஜிமன் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவன் பெட்டில் உட்காந்துட்டு அவன் மொபைல் ஏதோ சீரியஸாக பார்த்துட்டு இருந்தான். ஜிமன் அவனை க்ராஸ் பண்ணி போய் அவன் ஷர்ட் எடுத்துகிட்டு அவனை மிரரில் பார்த்துட்டு அப்படியே அந்த ஷர்ட் போட்டுட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்? ஃபியூ செகண்ட்ஸ்லேயே என்னாச்சு? ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கா? உன் ஆள் கால் பண்ணானா என்ன? ஜிமன் ஏய் தேவதான் கேட்குறேன். கால் பண்ணனா? மீட் பண்ண போறியா என்ன? தனியாக போயிட்டு வந்துடுவியா? நான் வேணா கூட வரவா? ட்ராப் பண்ணணும்னு சொல்ல ட்ராப் பண்ணுறேன். ஜிமன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஜிமன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு? ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கா? ரொம்ப டென்ஷனா? அது இந்த மேலே பாரு. ஜிமன் அவனோட மொபைல் வாங்கி பார்த்துட்டு இருந்தான். இந்த இன்டர்வியூ நான் போயிருந்தேன் ஜிமன். இந்த ஜாப் கண்டிப்பாக கிடச்சிருன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் ஆகிட்டியா? இதுக்காக எப்படி வச்சுருக்க முடிஞ்சா? உனக்கு என்ன, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஜிமன் பெட்டில் உட்காந்துட்டு இது இல்லைன்னா என்ன, வேறு ஜாப் ட்ரை பண்ணு. உனக்கு 4 இடத்துல ட்ரை பண்ணு. அப்போ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இந்த ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கிடைக்கல. கிடைக்காதது பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சூப்பர், அதை நல்லா பண்ணு. இல்லை இது கண்டிப்பாக கிடைச்சிரும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதனால இன்டர்வியூக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இது இல்லைன்னா இன்னொன்று, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் அட்டன் பண்ணு, இல்லைனா விடு, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு. சரி ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமன் நைட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். ஜிமன் ரூமில் வரும்போது ஒயின் பெட்டில் தூங்கிட்டு இருந்தான். ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் போற்றி ரூமே சைலண்ட்டாக இருந்துச்சு. ஜிமன் டவல் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அமைதியாக ஹாலுக்கு வந்தான். சாப்பாடு வைக்கிறியா? என்னம்மா தூங்கிட்டா? யாரை கேட்குறேன்? ஃபைன் என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டா? தெரியலடா, ரொம்ப குளிர்தான் ஆன்ட்டின்னு சொன்னான். ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். டேப்லெட்டும் கொடுத்தேன், தேவைப்பட்டால் போட்டுக்கிறேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கொண்டு போனான். அதுக்கப்புறம் அவள் வெளியவே வரல. குளிருன்னு சொன்னாலா? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம்லம்மா.
கேட்டேன்டா, அவள் வரலன்னு சொல்லிட்டா. சரி சரி ஓகே. ஜிமன் அந்த ஃபுட்டை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோம். பெட்டில் வந்துட்டு ஒயின் ஒயின் என்னாச்சு? ஜிமன் என்னாச்சு? அம்மாட்ட குளிர்துன்னு சொன்னியா? ஆமாம் ஜிமன், ரொம்ப ரொம்ப குளிர்து. ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை இல்லை வேணாம். ஓகே தான், ஆன்டி டேப்லெட் கொடுத்தாங்க, போட்டிருக்கேன். ரொம்ப குளிர் தான், ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை வேணாம். ஃபீவராக இருக்கா? இல்லை. ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த பெட்ஷீட்டை விட. ஜிமன் பெட்ஷீட்லாம் மூவ் பண்ணிவிட்டு அவனோட ஃபோரில் ஹேண்ட் வச்சு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணோம். அகைன் அவனோட ஹேண்டை அவனோட நெக்கில் வச்சு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தான். 5 மணி பார்த்துட்டு இருந்தான். ஃபீவராக தான். என்ன குளிர்தா? ஓகே. ஃபீவர் இருக்கா ஜிமன்? இல்லை ஃபீவர்லாம் எதுவும் இல்லை. ஆமாம் டேப்லெட் போட்டேன்லாம், ஃபீவர் இல்லை, ஆனால் ரொம்ப குளிர்து. வேறு பிளாங்கெட் எதாவது எடுத்துருவா? இல்லை இல்லை இதுவே போதும். ஏசி ஆஃப் பண்ணிடுவா? குளிர்துன்னு தெரியல, இது ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. இப்போ ஓகேவா? குளிர்தான் ஜிமன் செய்தா. என்ன பாடி கண்டிஷன் உன்னோடது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணுது. ஒன்று நீயா இப்போ விழுற, இல்லை உன்னைய தேடி ஏதாவது ஒன்று வருது. காட், ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிமனுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜிமன் புத்திக்கு பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபேஸை வைப் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் என்ன ஜிமன்? உனக்கு என்ன குளிர் தான்? ஆமாம் ரொம்ப. என்னாச்சு ஜிமன்? ஏசி போடணுமா? வேணா போட்டுக்கோ ஜிமன். இல்லை வேணாம். அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிமன் எந்திரிச்சு உட்காந்தான். ஏய் எந்திரி, எந்திரி. என்ன ஜிமன் குளிர்தான்னு சொன்னா? நிஜமாக எனக்கு குளிர் தான். என்ன கேட்குறேன்? குளிர்துன்னு போயா சொல்வேன்? குளிர்து ஜிமன். ஏய் எனக்கு வேர்க்குது, குளிர்துன்னு சொல்கிறேன். நிஜமாக தான் ஜிமன் குளிர்து. நேற்று என் ட்ரெஸ்ஸில் அவங்க அதை கொட்டிட்டாங்கல்ல, அப்போ இருந்து எனக்கு குளிர்து தான். இன்றைக்கி ஓகேவாக தான் இருந்துச்சு, நான் வெளியெலாம் கூட போனேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப குளிர்து. சரி சரி ஓகே, நீங்கள் தூங்க, நான் கேஷில் போய் தூங்குறேன். ஜிமன் ஜிமனோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டேன். இல்லை நீங்கள் தூங்க, நான் வேணா ஹாலில் போய் தூங்குவா? ஏய் குளிர்துன்னு சொல்கிறேன், ஹால் இன்னும் குளிரும், நீ தூங்கு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் மேலே போய் தூங்குறேன். இல்லை இல்லை ஜிமன், நீயும் ரூம்லேயே தூங்கு, நான் வேணா. ஏன் உன் கை விளைச்சலன் இருக்கு? ஜிமனோட கையில் இருந்து அவளோட கையை எடுத்தான். அதான் சொன்னல ரொம்ப குளிர்துன்னு. ஜிமன் அவனோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ஃபிங்கருக்கு நடுவில் வச்சு அப்படியே லாக் பண்ணான். பாத்தியா எவ்வளோ சூடாக இருக்கேன்னா? நீ எவ்வளோ சில்லுன்னு இருக்க தெரியுதா? எல்லாம் அதான் சொன்னல ரொம்ப குளிர்துன்னு. ஜிமன் அவனோட ஒரு ஹேண்டை அவனோட சீக்கில் வச்சான். இப்போ சூடாக இருக்கா ஜிமன்? இல்லை வார்மாக இருக்கா ஜிமன்? ஒயினவை கண்ணா சாஃப்டாக க்ளோஸ் பண்ணான். ஜிமன் ஒயினை நோட் பண்ணிட்டு அவன் ஹேண்டை ஒயின் சீக்லேருந்து மெதுவாக எடுத்தான். குளிர்து ஜிமன். ஒயின் அவள் கையில் இருக்க ஜிமனோட ஹேண்டை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணான். ஏய் அவ்வளோ குளிர்தான். ஆனால் நீ டச் பண்ணா வார்மாக தான் இருக்கு. அப்படியா? ஜிமன் அவன் ஹேண்டை ஒயின் ஹேண்ட்லேருந்து எடுத்துட்டு ஒயினோட 2 சீட்லேயும் கை வச்சான். இப்போ ஜிமன் ஒயினவா கண்ணை சாஃப்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வார்மாக இருக்கு ஜிமன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜிமன் ஹேண்டு ஒயின் கிட்டே இன்னும் க்ளோஸாக வந்து உட்காந்தான். அவன் ஹேண்டை மெதுவாக இறக்கி அவனோட நெக்கை
அவன் 2 கையால் ஹோல்ட் பண்ணான். எப்பயும் அம்மா இருக்கா. ஜிமன் அவன் கிட்ட எழுதிட்டு அவனோட லிப்பில் சாஃப்டாக அவன் லிப்பை வச்சுட்டு அவனோட லவர் லிப்பை சாஃப்டாக சக் பண்ணான். அம்மா இருக்கா. அம்மா இருக்கலாம். ஜிமன் வேணா அப்படியே கேஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா? பாமா ரஞ்சம் ஓகேவா? பாமா தான் ரஞ்சு. ரொம்பவே பாமா. ஜிமின் என்னோட ஜாலியில் கிஸ் பண்ணான். அப்படியே த்ரோட்டில், அப்புறம் நெக்கில், அப்புறம் ஷோல்டரில், அப்புறம் பர்ச்சேஸ்லன்னு அவன் லிப் வச்சு அழுத்தி கிஸ் பண்ணான். ஜிமினோட அம்மா டைட்டாக பிடிச்சிட்டு அவள் கண்ணு 2 டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஜிமினோட கிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா? இல்லை ஓகேவா? அம்மா இருந்ததில்ல. இப்போ நீ ஓகேவா? ஓகேதான். ஓகேண்ணா தூங்குறியா? அவ வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து அவளுக்கு நல்லா புத்தி விட்டான். தூங்க. அவன் பக்கத்துலேயே ஜிமினும் படுத்திருந்தோம். ஜிமினோட நெக்கில் இருந்த ஸ்வெட்டெல்லாம் ஜிமின் அவன் கை வச்சு வைப் பண்ணான். அவன் ஜிமினை பார்த்துட்டே இருந்தான். என்ன தூங்கு.